இறையியல் மானுடவியல் பற்றிய கோட்பாடுகள். Presented by Reverend D. David, Gamaliel Bible College, Mumbai, India. மானுடவியல் anthropology. மானுடவியல் என்பது கிரேக்க மொழியில் இருந்து உருவான சொல். இதில் ஆண்ட்ரோபோஸ் என்றால் மனிதன் என்றும், லோஜியா என்றால் ஆய்வு அல்லது படிப்பு என்றும் பொருள்படும். ஆகவே மானுடவியல் என்பது மனிதர்களைப் பற்றிய ஓர் அறிவியல் பூர்வமான ஆய்வு ஆகும். இது மனிதர்களின் தோற்றம், பரிணாம வளர்ச்சி, சமூகங்கள், கலாச்சாரங்கள் மற்றும் மொழிகள் குறித்து கடந்த காலத்திலும் நிகழ்காலத்திலும் ஆராய்கிறது. இறையியல் மானுடவியல் என்பது இறையியல் மற்றும் மானுடவியல் ஆகிய இரு துறைகளை இணைக்கும் ஓர் ஆய்வு பிரிவாகும். இது கடவுளின் பார்வையில் மனிதன் யார், அவனது நோக்கம் என்ன, பாவத்தின் தன்மை என்ன, மீட்பு என்றால் என்ன போன்ற கேள்விகளுக்கு பதிலளிக்கிறது. மேலும் நாம் யார், நாம் எங்கிருந்து வந்தோம், நாம் ஏன் படைக்கப்பட்டோம், நமது வாழ்வின் நோக்கம் என்ன, நமக்கு ஏன் போராட்டங்கள் நிகழ்கின்றன மற்றும் மரித்த பிறகு நாம் எங்கே செல்வோம் போன்ற வாழ்வின் ஆழமான கேள்விகளுக்கும் விடையளிக்கிறது. கிறிஸ்தவ இறையியல் மானுடவியல் மனிதர்கள் கடவுளின் சாயலில் படைக்கப்பட்டவர்கள் என்றும், கடவுளோடு ஐக்கியம் கொள்வதற்காகவே படைக்கப்பட்டார்கள் என்றும் விளக்குகிறது. ஆனால் மனிதன் பாவம் செய்ததால் கடவுளிடமிருந்து விலகிச் சென்றான். இருப்பினும் கடவுள் மனிதகுலத்தை மீட்டெடுக்க இயேசுவை இந்த உலகிற்கு அனுப்பினார். இயேசுவின் சிலுவை பலியானது மனிதகுலத்தின் பாவங்களுக்கு பரிகாரமாக அமைந்தது. இறையியல் மானுடவியல் பாவத்திலிருந்து மீட்கப்பட்ட மனிதன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதன் மூலம் எவ்வாறு மீண்டும் கடவுளின் பிள்ளையாக மாறுகிறான் என்பதையும் தெளிவாக விளக்குகிறது. கிறிஸ்தவ இறையியல் மானுடவியலில் ஆதாம் ஒரு மைய பாத்திரமாக இருக்கிறார். ஏனெனில் அவர் மனிதகுலத்தின் தொடக்கத்தையும் பாவத்தின் தோற்றத்தையும் அதனால் ஏற்பட்ட மீட்பின் தேவையையும் குறிக்கிறார். ஆதாமின் பங்கை புரிந்து கொள்ளாமல் கிறிஸ்தவ இறையியலின் பல முக்கிய கோட்பாடுகள் முழுமையடையாது. ஆதாம் என்ற எபிரேய சொல் ஆதாமா என்ற சொல்லிலிருந்து வந்தது. அதாமா என்றால் நிலம் அல்லது மண் என்று பொருள். இறையியல் மானுடவியலில் ஆதாம் என்ற சொல் பல அடுக்குகளை கொண்ட ஆழமான அர்த்தத்தை கொண்டுள்ளது. இது ஒரு தனிப்பட்ட நபரின் பெயராக மட்டுமல்லாமல் முழு மனிதகுலத்தின் அடையாளமாகவும், அதன் தோற்றம், இயல்பு மற்றும் பாவத்தின் தன்மையையும் விளக்கும் ஒரு குறியீடாகவும் பயன்படுத்தப்படுகிறது. வேதாகமத்தின்படி ஆதாம் கடவுளால் உருவாக்கப்பட்ட முதல் மனிதன். அவர் கடவுளின் நேரடி படைப்பு. ஆதியாகமம் 2:7. இங்கு ஆதாம் ஒரு வரலாற்று நபராக கருதப்படுகிறார். அவரிடமிருந்தே முழு மனித இனமும் தோன்றியது. ஆதி பாவம் அல்லது ஒரிஜினல் சின். வேதாகமத்தின்படி ஆதாம் கடவுளின் கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் பாவம் செய்தார். இந்த பாவம் தனிப்பட்ட ஆதாமின் பாவம் மட்டுமல்ல, அது முழு மனித குலத்தின் பாவமாக மாறியது. இதனால் மனிதர்கள் அனைவரும் பாவம் நிறைந்த இயல்புடன் பிறக்கின்றனர். இதன் விளைவாக மனிதன் கடவுளோடு கொண்டிருந்த உறவு முறிந்து உலகத்தில் மரணம், துக்கம் மற்றும் துன்பங்கள் நுழைந்தன. ஆதாமின் இந்த பங்கு கிறிஸ்தவ இறையியலில் மனிதனின் பாவ இயல்பு மற்றும் கடவுளுடைய மீட்பின் அவசியத்தை விளக்குகிறது. இறையியல் மானுடவியல் மனிதனின் தோற்றம் பற்றி அறிவியல் பார்வையில் இருந்து முற்றிலும் மாறுபட்ட ஒரு விளக்கத்தை அளிக்கிறது. இது மனிதன், பிரபஞ்சம் மற்றும் கடவுள் ஆகியவற்றுக்கு இடையே உள்ள ஆழமான உறவை அடிப்படையாக கொண்டது. மனிதன் கடவுளின் சாயலில் படைக்கப்பட்டான் என்பது இதன் அடிப்படை நம்பிக்கை. இக்கருத்து மனிதன் மண்ணும் உயிரும் கலந்த ஒரு படைப்பு என்பதை விளக்குகிறது. இது மனிதன் சரீர மற்றும் ஆன்மீக இருப்பு கொண்டவன் என்பதையும் மற்ற படைப்புகளிலிருந்து அவன் வேறுபட்டவன் என்பதையும் வலியுறுத்துகிறது. இறையியல் மானுடவியலின் மிக முக்கியமான கோட்பாடு மனிதன் கடவுளின் சாயலில் படைக்கப்பட்டான் என்பதாகும். இது வெறும் உடல் வடிவத்தை பற்றியதல்ல, மாறாக ஆன்மீக, மனநிலை மற்றும் தார்மீக குணாதிசயங்களை பற்றியது. இது மனிதன் பகுத்தறிவு, படைப்பாற்றல், அன்பு, நீதி மற்றும் இரக்கம் போன்ற கடவுளின் பண்புகளை பிரதிபலிக்கும் ஆற்றல் கொண்டவன் என சுட்டிக்காட்டுகிறது. வேதாகமத்தின்படி மனிதன் கடவுளால் நேரடியாக படைக்கப்பட்டான். கடவுளின் ஜீவ சுவாசம் அவனுக்குள் ஊதப்பட்டதால் அவன் மற்ற உயிரினங்களை விட உயர்ந்த நிலையை பெற்றான். ஆதியாகமம் 2:7.
இது மனிதனின் இருமை இயல்பை காட்டுகிறது. இது மனிதனை ஆன்மீக மற்றும் உலகியல் சார்ந்த ஒரு தனித்துவமான உயிரியாக ஆக்குகிறது. மனிதன் இயற்கையின் ஒரு அங்கமாக இருந்தாலும் அவன் கடவுளோடு உறவு கொள்ளக்கூடிய ஆன்மீகத் தன்மையையும் பெற்றுள்ளான். இந்த கலவை மனிதன் கடவுளுக்கும் இயற்கைக்கும் இடையில் உள்ள ஒரு பாலமாக இருக்கிறான் என்பதை வலியுறுத்துகிறது. பூமியில் படைக்கப்பட்ட உயிரினங்களிலேயே மனிதன்தான் மிகவும் தனித்துவமானவன். ஏனெனில் அவன் கடவுளின் சாயலில் படைக்கப்பட்டவன். மனிதனின் இருப்பு தற்செயலானது அல்ல, மாறாக அது கடவுளின் அறிவிலும் திட்டத்திலும் இருந்த ஒன்று. சங்கீதம் 139:14 நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டுள்ளேன். உம்முடைய செயல்கள் அதிசயமானவை, இது என் ஆன்மாவுக்கு நன்றாக தெரியும் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த வசனம் மனிதன் அற்புதமான முறையில் உருவாக்கப்பட்டான் என்பதை பறைசாற்றுகிறது. மேலும் 13, 15, 16 வசனங்களில் கடவுள் தாயின் கருவிலேயே மனிதனை அறிந்திருந்தார் என்றும் அவனது உறுப்புகள் உருவாகுவதற்கு முன்பே அவனது வாழ்க்கை முழுவதும் கடவுளின் புத்தகத்தில் எழுதப்பட்டிருந்தது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. வேதாகமத்தின்படி மனிதர்கள் கடவுளின் சாயலில் படைக்கப்பட்ட தனித்துவமான படைப்புகள். ஆனால் அதே நேரத்தில் அவர்கள் தேவ தூதர்களை விட சற்று குறைவானவர்கள். தேவ தூதர்கள் மனிதர்களை விட அதிக வல்லமையையும் அறிவையும் ஞானத்தையும் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கடவுளின் தூதுவர்களாகவும் அவருக்கு பணிவிடை செய்பவர்களாகவும் இருக்கிறார்கள். தேவ தூதர்கள் கடவுளுக்கு எதிராக பாவம் செய்தபோது அவர்களுக்கு மன்னிப்போ இரட்சிப்போ இல்லை. ஆனால் மனிதர்கள் பாவம் செய்தபோது அவர்களுக்கு மன்னிப்பும் இரட்சிப்பும் கொடுக்கப்பட்டது. மனிதர்கள் தேவ தூதர்களை விட சிறியவர்களாக படைக்கப்பட்டிருந்தாலும் கடவுளின் சாயலில் படைக்கப்பட்டதனால் ஒரு சிறப்பு நிலையை பெற்றுள்ளார்கள். மேலும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நித்திய வாழ்வை பெறவும் முடியும். வேதாகமத்தின்படி ஆண் மற்றும் பெண் இருவரும் கடவுளின் சாயலில் சமமாக படைக்கப்பட்டவர்கள். ஆதியாகமம் 1:27. இந்த வசனம் ஒரு தனி ஆணோ அல்லது ஒரு தனி பெண்ணோ கடவுளின் சாயலை முழுமையாக பிரதிபலிக்க முடியாது என்பதை தெளிவாக கூறுகிறது. அவர்கள் இருவரும் இணைந்துதான் கடவுளின் முழுமையான சாயலை வெளிப்படுத்துகிறார்கள். இது பாலின சமத்துவத்திற்கான ஒரு வலுவான இறையியல் அடிப்படையை வழங்குகிறது. கிறிஸ்தவ இறையியல் மானுடவியலில் ஆண் மற்றும் பெண் இருவரும் சமமான மதிப்பு கொண்டவர்கள். இருப்பினும் அவர்களுக்கு வெவ்வேறு பொறுப்புகள் உண்டு. இந்த வேறுபாடுகள் அதிகார போட்டியை குறிப்பவை அல்ல, மாறாக ஒருவருக்கொருவர் துணையாகவும் இணையாகவும் செயல்படுவதற்கான ஒரு சிறந்த மாதிரியை இவை வெளிப்படுத்துகின்றன. விவிலியம் முதலில் ஆதாமையும் பிறகு ஏவாளை ஆதாமுக்கு தகுந்த துணையாக படைத்ததாக கூறுகிறது. ஆதியாகமம் 2:7, 2:18. இந்த வரிசை முறை திருமணத்தில் தலைமைத்துவத்திற்கான ஒரு எடுத்துக்காட்டாக கருதப்படுகிறது. முதல் கொரிந்தியர் 11:3, எபேசியர் 5:21. ஏவாளை துணையாக படைத்தது அவள் ஆதாமை காட்டிலும் குறைந்தவள் என்பதை குறிக்கவில்லை. மாறாக இருவரும் இணைந்து வாழ்வின் நோக்கத்தை நிறைவேற்ற ஒருவருக்கொருவர் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்பதை காட்டுகிறது. கடவுள் பரிபூரணமானவர். அவருக்கு எந்த தேவையும் இல்லை. அவர்தானே முழுமையானவர். அவர் தனக்கென ஒரு துணைக்காகவோ அல்லது உறவுக்காகவோ மனிதர்களை படைக்கவில்லை. கடவுளுக்கு மனிதர்களோ அல்லது வேறு எந்த படைப்புகளோ தேவையில்லை. மாறாக சில நோக்கங்களை நிறைவேற்றுவதற்காகவே அவர் மனிதனை படைத்தார். வேதாகமத்தின்படி மனிதர்கள் கடவுளுடைய மகிமையை வெளிப்படுத்துவதற்காகவும் அவருக்கு மகிமையை கொண்டு வருவதற்காகவும் படைக்கப்பட்டவர்கள். ஏசாயா 43:7. மனிதர்கள் தங்கள் வாழ்வில் கடவுளை பின்பற்றி அவரது கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழும்போது அவரது மகிமை வெளிப்படுகிறது. தன்னுடைய அன்பையும் இரக்கத்தையும் வல்லமையையும் வெளிப்படுத்த விரும்பினார். மனிதர்களை படைப்பதன் மூலம் அவர் தனது குணாதிசயங்களையும் படைப்பாற்றலையும் வெளிப்படுத்தினார். மனிதர்கள் கடவுளை துதிப்பதன் மூலமும் அவருக்கு கீழ்ப்படிவதன் மூலமும் அவருக்கு மகிமையை கொடுக்கிறார்கள். வெளிப்படுத்துதல் 4:11. கடவுள் மட்டுமே படைப்பின் நோக்கமாக இருக்கிறார் என்பதையும் அவரே மகிமையை பெற தகுதியானவர் என்பதையும் வலியுறுத்துகிறது. மனிதனின் படைப்பு என்பது கடவுளின் தனிப்பட்ட விருப்பத்தின் வெளிப்பாடு. மனிதன் கடவுளுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தவன்
ஏனென்றால் அவன் கடவுளின் சாயலை பிரதிபலிப்பவன். இதன் மூலம் மனிதன் கடவுளுக்கு கனத்தையும் புகழையும் அளிக்கிறான். முதல் கொரிந்தியர் 10:31. ஆதியாகமம் 3:16. பாவம் மனிதர்களுக்குள் நுழைந்த பிறகு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலான உறவு பாதிக்கப்பட்டது. இதன் காரணமாக அவன் உன்னை ஆண்டு கொள்வான் என்ற நிலை ஏற்பட்டது. இது படைப்பின் ஆரம்ப நோக்கம் அல்ல, மாறாக பாவத்தின் விளைவு. பாவம் அன்பான உறவை அதிகாரமாகவும் ஆதிக்கமாகவும் மாற்றியது. மனிதர்கள் கடவுளின் சாயலில் படைக்கப்பட்டுள்ளனர். இதன் பொருள், மனிதர்கள் கடவுளின் சில பண்புகளான அன்பு, நீதி, இரக்கம் மற்றும் படைப்பாற்றல் ஆகியவற்றை வெளிப்படுத்தும் ஆற்றல் கொண்டவர்கள். இதுவே மனிதனை பிற உயிரினங்களிலிருந்து வேறுபடுத்தி காட்டுகிறது. மனிதர்கள் தாங்களாகவே முடிவெடுக்கும் சுதந்திரத்துடன் படைக்கப்பட்டிருந்தனர். கடவுள் கொடுத்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தால் அவர்கள் குற்ற உணர்வு, வெட்கம் மற்றும் பயம் இல்லாமல் சுதந்திரமாக வாழலாம். ஆதியாகமம் 2:17. இதுவே மனித வாழ்வின் ஆரம்ப நிலை. பாவம் செய்வதற்கு முன் மனிதன் முழுவதுமாக கடவுளை சார்ந்து இருந்தான். ஆதியாகமம் 2:25. அவர்கள் வெட்கம் இல்லாமல் இருந்தது. அவர்களுக்கும் கடவுளுக்கும் இடையே எந்தவிதமான பிளவோ அல்லது பாவ உணர்வுகளோ இல்லை என்பதை குறிக்கிறது. மனிதன் தனித்து வாழ்வதற்காக படைக்கப்படவில்லை. ஆதாமும் ஏவாளும் ஒருவருக்கொருவர் துணையாக இருக்க படைக்கப்பட்டார்கள். இந்த சார்ந்து வாழும் இயல்பு மனிதன் மற்றவர்களுடன் சேர்ந்து வாழவும் உறவு கொள்ளவும் உதவுகிறது. ஆதியாகமம் 2:18. மனித சமூக வாழ்வின் அவசியத்தையும் ஒருவரையொருவர் சார்ந்திருப்பதன் முக்கியத்துவத்தையும் விளக்குகிறது. மனிதன் கடவுளுடன் நெருங்கிய உறவு கொள்வதற்காக படைக்கப்பட்டான். ஆதியாகமம் 3:8. பகலில் நல்ல குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். இந்த வசனம் மனிதன் கடவுளின் தனிப்பட்ட அன்பை அனுபவிப்பதற்காக படைக்கப்பட்டான் என்பதையும் கடவுளோடுள்ள உறவின் முக்கியத்துவத்தையும் காட்டுகிறது. மனிதன் சுயேச்சையாகவோ அல்லது தனியாகவோ வாழ்வதற்காக படைக்கப்படவில்லை. அவன் கடவுளின் மகிமைக்காகவும் அவருடன் ஒரு நெருங்கிய உறவு கொள்வதற்காகவும் படைக்கப்பட்டான். ஆதியாகமம் 1:26 முதல் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக என்று கடவுள் கூறுகிறார். இந்த வார்த்தைகள் மனிதன் கடவுளின் பிரதிபலிப்பாக அவருடன் ஒரு உறவில் வாழ்வதற்காக படைக்கப்பட்டான் என்பதை குறிக்கின்றன. இந்த உறவுதான் அவனுக்கு நித்திய வாழ்வின் முழுமையான அர்த்தத்தை அளிக்கிறது. சங்கீதம் 100:3 நாம் கடவுளால் படைக்கப்பட்டவர்கள் என்பதையும் நாம் அவருடையவர்கள் என்பதையும் தெளிவுபடுத்துகிறது. ஏசாயா 43:7 மனிதன் கடவுளின் மகிமையை வெளிப்படுத்தவே படைக்கப்பட்டான் என்பதை காட்டுகிறது. இவ்வாறு மனிதன் கடவுளை சார்ந்து வாழ்வதன் மூலமும் அவருடைய நோக்கங்களை நிறைவேற்றுவதன் மூலமும் தனது வாழ்வின் அர்த்தத்தை கண்டறிகிறான். மனிதன் எப்போது படைக்கப்பட்டான்? ஒரு வரலாற்று புத்தகம் ஒரு நிகழ்வு எப்போது, எங்கே, எப்படி நடந்தது என்பதை துல்லியமாக பதிவு செய்யும். பெரும்பாலும் இது காலவரிசை, வருடங்கள் மற்றும் புள்ளி விவரங்களை கொண்டிருக்கும். உதாரணமாக, மனிதன் கிமு 4004 படைக்கப்பட்டான் என்று அது குறிப்பிட்டிருக்கலாம். ஆனால் விவிலியத்தின்படி மனிதன் எப்போது படைக்கப்பட்டான் என்று ஒரு குறிப்பிட்ட ஆண்டு அல்லது தேதி குறிப்பிடப்படவில்லை. மாறாக அது மனிதனின் படைப்பு பற்றிய ஆன்மீக மற்றும் இறையியல் உண்மைகளில் கவனம் செலுத்துகிறது. எனவே மனிதன் எப்போது படைக்கப்பட்டான் என்பதை விட அவன் எவ்வாறு படைக்கப்பட்டான், அவனது நோக்கம் என்ன, கடவுளுடனான அவனது உறவு எப்படிப்பட்டது என்பதற்கே முக்கியத்துவம் அளிக்கிறது. மனிதனின் படைப்பு அவனுக்கு வழங்கப்பட்ட உயர்ந்த நோக்கத்தையும் சில குறிப்பிட்ட பொறுப்புகளையும் தெளிவாக விளக்குகிறது. ஆட்சி செய்தல், டொமினியன். ஆதியாகமம் 1:28 கடவுள் மனிதனிடம் பூமியை ஆண்டு கொள்ளுங்கள் என்று கூறினார். இந்த ஆளுகை என்பது கொடுங்கோல் ஆட்சி செய்வதல்ல, மாறாக ஒரு பொறுப்பான அரசன் தனது ராஜ்யத்தை பாதுகாப்பது போல மனிதன் இயற்கையை பாதுகாத்து நல்ல முறையில் ஆள வேண்டும் என்பதே அதன் பொருள். இந்த ஆளுகை அன்பு, அக்கறை மற்றும் ஞானத்துடன் இருக்க வேண்டும். பராமரித்தல், ஸ்டீவார்டஷிப். ஆதியாகமம் 2:15
கர்த்தராகிய தேவன் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் வைத்து அதை பண்படுத்தவும் அதை காக்கவும் கட்டளையிட்டார் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த வசனம் மனிதனின் பொறுப்பை இன்னும் தெளிவாக்குகிறது. மனிதன் இயற்கையின் ஒரு அங்கமாக இருந்து அதை சுரண்டுவதற்கு பதிலாக அதை வளர்க்கவும் பாதுகாக்கவும் நியமிக்கப்பட்டான். இது ஒரு பொறுப்பான தோட்டக்காரரின் பணியை போன்றது. மனிதன் இயற்கையின் மீது அதிகாரம் கொண்டவன் அல்ல, மாறாக கடவுளால் நியமிக்கப்பட்ட அதன் பொறுப்பாளர். மண்ணுடன் உள்ள தொடர்பு. மனிதன் பூமியின் மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டான். ஆதியாகமம் 2:7. இந்த உண்மை மனிதனுக்கும் இயற்கைக்கும் இடையே ஒரு ஆழமான தொடர்பை ஏற்படுத்துகிறது. மனிதன் இயற்கையிலிருந்து தோன்றியதால் அவன் இயற்கையின் ஒரு பகுதியாக இருக்கிறான், அதிலிருந்து பிரிக்க முடியாதவன். இது மனிதன் இயற்கையை தனது சுயநலத்திற்காக சுரண்டக்கூடாது என்பதையும் அதற்கு பதிலாக அதை பாதுகாக்கும் பொறுப்பு அவனுக்கு உண்டு என்பதையும் காட்டுகிறது. இப்பூவுலகில் படைக்கப்பட்ட அனைத்து உயிரினங்களிலும் மனிதன் மட்டுமே கடவுளின் சாயலில் படைக்கப்பட்டுள்ளான். இது மனிதனின் தனித்துவமான நிலையை விளக்குகிறது. இது மனிதன் கடவுளின் குணங்களை வெளிப்படுத்தவும் அவரைப் போல இருக்கவும் வேண்டும் என்பதை காட்டுகிறது. மனிதர்கள் கடவுளின் சில பண்புகளான அன்பு, நீதி, இரக்கம், படைப்பாற்றல் மற்றும் பகுத்தறிவு ஆகியவற்றை கொண்டிருக்கிறார்கள். பாவம் மனிதனின் இந்த குணாதிசயங்களை சிதைத்திருந்தாலும் அதன் அடிப்படை இயல்பு இன்றும் உள்ளது. மனிதன் கடவுளின் சாயலில் படைக்கப்பட்டிருப்பதால் மற்ற எந்த உயிரினங்களுக்கும் இல்லாத ஒரு தனித்துவமான மதிப்பு அவனுக்கு உண்டு. ஆதியாகமம் 9:6. மனுஷனுடைய இரத்தத்தை சிந்துகிறவன் எவனோ அவனுடைய இரத்தம் மனுஷனால் சிந்தப்படும். ஏனென்றால் தேவன் மனுஷனை தம்முடைய சாயலாக உண்டாக்கினார் என்று கூறுகிறது. இது மனித வாழ்வின் புனிதத்தை வலியுறுத்துகிறது. கடவுளின் சாயலை பிரதிபலிக்கும் இந்த தனிப்பட்ட நிலை மனிதனுக்கு ஒரு பொறுப்பையும் வழங்குகிறது. மனிதன் கடவுளின் குணங்களை வெளிப்படுத்தவும் பூமியை பராமரிக்கவும் கடவுளுக்கு கீழ்ப்படியவும் அழைக்கப்பட்டுள்ளான். இந்த கருத்துக்கள் மனிதனின் படைப்பு என்பது ஒரு விசேஷித்த செயல் என்றும் அது ஒரு ஆழமான ஆன்மீக நோக்கத்தை கொண்டிருக்கிறது என்றும் விளக்குகின்றன. இந்த இறையியல் கோட்பாடுகள் மனிதன் வெறும் இயற்கையின் தற்செயலான நிகழ்வு அல்ல, மாறாக ஒரு உயர்ந்த நோக்கம் கொண்டவன் என்பதையும் அவனது வாழ்க்கை ஒரு தனித்துவமான மதிப்பு கொண்டது என்பதையும் சுட்டிக்காட்டுகின்றன. கடவுளின் சாயல் என்றால் என்ன? வேதாகமத்தின்படி மனிதர்கள் கடவுளின் சாயலில் படைக்கப்பட்டுள்ளனர். இதன் பொருள் மனிதர்கள் கடவுளின் சில பண்புகளான அன்பு, நீதி, இரக்கம் மற்றும் படைப்பாற்றல் போன்றவற்றை வெளிப்படுத்தும் ஆற்றல் கொண்டவர்கள். இதுவே மனிதனை பிற உயிரினங்களிலிருந்து தனித்துவமாக வேறுபடுத்தி காட்டுகிறது. இதனால் மனிதனின் தார்மீக, ஆன்மீக, மன, உணர்ச்சி, உறவு மற்றும் சரீர அம்சங்கள் தனித்துவம் பெறுகின்றன. தார்மீக அம்சங்கள், மாரல் ஆஸ்பெக்ட்ஸ். மனிதர்களுக்கு தார்மீக உணர்வு இருப்பதற்கான காரணம் அவர்கள் கடவுளின் சாயலில் படைக்கப்பட்டதே. இது விலங்குகளிடம் இல்லாத ஒரு சிறப்பு. மனிதர்கள் தங்கள் செயல்களுக்கு பொறுப்பானவர்கள். ஒரு சிங்கம் தன் இரையை கொன்றால் அதற்கு எந்த பொறுப்பும் இல்லை. ஆனால் மனிதன் தவறு செய்யும் போது அது சரி அல்லது தவறு என்பதை அறியும் ஆற்றல் அவனுக்கு உள்ளது. ரோமர் 2:14 மற்றும் 15 மனிதனுக்கு எது சரி எது தவறு என்பதை உணர்த்தும் உள்ளார்ந்த குரல் ஒன்று உள்ளது என்று கூறப்படுகிறது. இதுவே மனசாட்சி. இந்த மனசாட்சி மனிதன் தனது செயல்களுக்கு கடவுளுக்கு பதில் கொடுக்க வேண்டும் என்பதை உணர்த்துகிறது. ஆன்மீக அம்சங்கள், ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பெக்ட்ஸ். மனிதனுக்கு ஆன்மா மற்றும் ஆவி இருப்பது அவனுடைய ஆன்மீக இயல்பை விளக்குகிறது. மனிதன் வெறும் சரீரத்தால் ஆனவன் மட்டுமல்ல, அவனுக்கு பருப்பொருள் இல்லாத அழியாத ஆத்துமாவும் உண்டு. இதுவே மனிதன் மரணத்திற்கு பிறகும் இருப்பான் என்பதை சுட்டிக்காட்டுகிறது. மத்தேயு 10:28. மனிதன் கடவுளுடன் தொடர்பு கொள்ளும் வகையில் படைக்கப்பட்டான். யோவான் 4:24. இது மனிதன் கடவுளுடன் உறவு கொள்வதற்கு ஒரு ஆவிக்குரிய பகுதி அவசியம் என்பதை காட்டுகிறது. மன அம்சங்கள், மென்டல் ஆஸ்பெக்ட்ஸ். மனிதன் தர்க்க ரீதியாக சிந்திக்கும், பகுத்தறியும் ஆற்றல் கொண்டவன். இதுவே அவனை மற்ற உயிரினங்களிலிருந்து வேறுபடுத்தி காட்டுகிறது. மனிதன் தனது அறிவுத்திறன் மூலம் கலை, இசை, இலக்கியம், அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் போன்ற துறைகளில் தொடர்ந்து முன்னேற்றங்களை உருவாக்கி வருகிறான். இந்த அறிவு மற்றும் படைப்பாற்றல் மனிதன் கடவுளின் படைப்பாற்றலை வெளிப்படுத்துகிறது.
உணர்ச்சி அம்சங்கள், இமோஷனல் ஆஸ்பெக்ட்ஸ். மனிதர்களிடம் காணப்படும் உணர்ச்சி அம்சங்கள் யாவும் கடவுளின் குணாதிசயத்தோடு ஒத்துப்போகின்றன. கடவுள் ஒரு சக்தி மட்டுமல்ல, தனிப்பட்ட குணாதிசயங்கள் கொண்டவர் என்பதை இது காட்டுகிறது. வேதாகமத்தில் கடவுள் கோபம், மகிழ்ச்சி, இரக்கம் மற்றும் துக்கம் போன்ற உணர்ச்சிகளை வெளிப்படுத்துகிறார். எண்ணாகமம் 25:3. இது மனிதன் கடவுளின் சாயலில் படைக்கப்பட்டுள்ளான் என்பதற்கான ஒரு சான்றாகும். உறவு அம்சங்கள், ரிலேஷனல் ஆஸ்பெக்ட்ஸ். மனிதன் ஒரு சமூக விலங்கு. அவனுடைய உறவு திறன் கடவுளின் தன்மையை பிரதிபலிக்கிறது. ஆதியாகமம் 1:26 முதல். நமது என்ற பன்மை சொல் கடவுள் திரித்துவத்தில் தந்தை, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் கொண்டுள்ள உறவை பிரதிபலிக்கிறது. மனிதன் ஒருவருக்கொருவர் காட்டும் அன்பு, மரியாதை மற்றும் ஐக்கியமாகியவை கடவுளின் அன்பை பிரதிபலிக்கின்றன. சரீர அம்சங்கள், பிசிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ். மனிதனின் சரீரம் கூட ஒரு இறையியல் முக்கியத்துவம் கொண்டது. ஆதியாகமம் 1:3. கடவுள் வார்த்தை மூலம் உலகத்தை படைத்தார். மனிதன் தனது பேச்சாற்றல் மூலம் சமூகத்தையும் கலாச்சாரத்தையும் உருவாக்குகிறான். மனிதனின் பேச்சாற்றல் கடவுளின் பேச்சைப் போலவே பிரதிபலிக்கிறது. இது மனிதன் கடவுளின் சாயலில் படைக்கப்பட்டுள்ளதை உறுதிப்படுத்துகிறது. இறையியல் மானுடவியலில் பாவம் பற்றிய போதனைகள். படைக்கப்பட்ட மனிதன் தூய்மையாகவும் கடவுளின் விருப்பப்படி வாழக்கூடியவனாகவும் இருந்தான். ஆனால் பாவம் அவனது இயல்பை மாற்றி கடவுளுடனான உறவில் ஒரு பிளவை ஏற்படுத்தியது. ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் மற்றும் ஏவாள் செய்த கீழ்ப்படியாமை மனித குலத்தின் முழுமையான வீழ்ச்சிக்கு காரணமாக அமைந்தது. இந்த பாவம் மனிதன் தனது உண்மையான தோற்றமான கடவுளின் சாயலிலிருந்து விலகியதை குறிக்கிறது. பாவம் செய்த பிறகு மனிதன் கடவுளிடமிருந்து விலகி ஒளிந்து கொண்டான். ஆதியாகமம் 3:8. இது மனிதனுக்கும் கடவுளுக்கும் இடையிலான நெருங்கிய உறவு முறிந்து போனதை காட்டுகிறது. பாவத்தின் காரணமாக மனிதன் கடவுளை மகிமைப்படுத்துவதற்கும் அவருடன் உறவு கொள்வதற்கும் பதிலாக தனது சுயநலத்தை தேடத் தொடங்கினான். மனிதன் தனது மனைவியை குற்றம் சாட்டினான். இது மனித உறவுகளின் சிதைவுக்கு வழிவகுத்தது. குடும்பத்திலும் சமூகத்திலும் காணப்படும் சண்டைகள், வெறுப்பு மற்றும் சுயநலம் ஆகியவை பாவத்தின் விளைவுகளாகும். பாவத்தின் விளைவாக மனிதன் இயற்கையுடன் கொண்டிருந்த சரியான உறவில் பிளவு ஏற்பட்டது. மனிதன் தன் சுயநலத்திற்காக இயற்கையை சுரண்டத் தொடங்கியதால் பூமி முள்ளையும் குறுக்கையும் மூளைப்பித்து மனிதனின் உழைப்பை கடினமாக்கியது. ஆதியாகமம் 3:3. வசனங்கள் 17 முதல் 19 வரை. பாவம் மனிதனின் இயல்பை முழுமையாக பாதித்ததால் அவன் சுயநலமுள்ளவனாக மாறினான். ஆதாமின் இந்த தவறு அவனது சந்ததி முழுவதும் பரவியது. ரோமர் 5:12. இது உலகில் துன்பம், அநீதி, வன்முறை போன்றவற்றை அதிகரிக்க வழிவகுத்தது. சமூகத்தில் காணப்படும் வறுமை, பஞ்சம், நோய், வன்முறை மற்றும் போர்கள் அனைத்தும் மனிதனின் சுயநல இயல்பின் வெளிப்பாடுகளே. பாவம் மரணத்தை கொண்டு வந்தது. ரோமர் 6:23. உடல் ரீதியான மரணம் மட்டுமல்ல, நித்திய மரணம், அதாவது கடவுளிடமிருந்து நித்தியமாக பிரிக்கப்படும் நிலையும் ஏற்பட்டது. இறையியல் மானுடவியலில் மீட்பு பற்றிய போதனைகள். இயேசு இறையியல் மானுடவியல் மனிதனின் தற்போதைய பாவம் நிறைந்த நிலையை விளக்குவதோடு மட்டுமல்லாமல் அவனது மீட்புக்கான வழியையும் சுட்டிக்காட்டுகிறது. மனிதன் வீழ்ச்சி அடைந்தாலும் அவனுக்குள் இருக்கும் கடவுளின் சாயல் முழுமையாக சேதமடையவில்லை. இந்த சாயல் மீண்டும் புதுப்பிக்கப்பட வேண்டும். மனிதன் தனது வீழ்ச்சியடைந்த இயல்புடன் வாழாமல் மீண்டும் கடவுளின் சாயலாக மாற வேண்டும் என்பதே மீட்பின் நோக்கம். இயேசுவின் பலி மனிதனின் பாவங்களுக்கு பரிகாரமாக அமைந்து கடவுளுடனான இழந்த உறவை மீண்டும் புதுப்பிக்கிறது. அவருடைய சிலுவை மரணம் மற்றும் உயிர்த்தெழுதல் மூலம் மனிதன் பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு தனது இயல்பை மீட்டெடுக்கும் வாய்ப்பை பெறுகிறான். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பவர்கள் ஒரு புதிய படைப்பாக மாறுகிறார்கள். இது மறுபடியும் பிறத்தல் அனுபவமாகும். இது வெளிப்புற மாற்றங்களை விட உள்ளான மாற்றத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது. மனிதன் தனது பழைய பாவ இயல்பிலிருந்து விடுபட்டு கடவுளின் புதிய பிள்ளையாக மாறுகிறான். யோவான் 3:3, 2 கொரிந்தியர் 5:17, கலாத்தியர் 6:5. இந்த மறுபிறப்பு
மனிதனின் இயல்பில் ஒரு ஆழமான மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. பாவத்தின் ஆதிக்கத்திலிருந்து விடுதலையடைந்து கடவுளின் சித்தத்திற்கு ஏற்றபடி வாழ ஒரு புதிய வல்லமை கிடைக்கிறது. ரோமர் 6:6. ஆதாமின் பாவம் மனிதனின் இயல்பில் கடவுளின் சாயலை சிதைத்தது. ஆனால் புதிய படைப்பாக மாறும்போது மனிதன் மீண்டும் கடவுளின் சாயலை முழுமையாக பிரதிபலிக்கத் தொடங்குகிறான். கொலோசையர் 3:10. இது மனிதனுக்கு மீண்டும் கடவுளுடன் சமாதானம் அடைந்து தனது படைப்பின் நோக்கத்திற்கு திரும்பும் வாய்ப்பை வழங்குகிறது. இறையியல் மானுடவியலில் பரம்பரை பாவம் என்பது மனித குலத்தின் மூதாதையர்களான ஆதாம் மற்றும் ஏவாள் செய்த கீழ்ப்படியாமை பாவத்தின் விளைவாக பாவம் உலகத்தில் பிரவேசித்தது. ஆதாமின் பாவம் அவனுக்கு மட்டுமல்லாமல் அவனுடைய சந்ததிக்கும் பரவியது. ரோமர் 5:12. ஆதாமின் பாவத்தினால் மனிதர்கள் அனைவரும் பாவ இயல்புடனும் கடவுளிடமிருந்து பிரிந்தவர்களாகவும் கடவுளுடைய மகிமையற்றவர்களாகவும் பிறக்கிறார்கள். ரோமர் 3:23. மனிதன் பாவத்தின் காரணமாக கடவுளிடமிருந்து பிரிந்து போனான். இந்த நிலை மனிதனின் இயல்பையே சிதைத்தது. வீழ்ச்சியடைந்த இயல்புடன் இருக்கும் மனிதன் தனது சொந்த முயற்சியால் பாவத்திலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள முடியாது. அவனது நல்ல செயல்கள் கூட பாவத்தால் கரைபடிந்தவையாக இருப்பதால் அவை கடவுளின் நீதியை திருப்திப்படுத்தாது. எனவே மனிதனின் மீட்புக்கு கடவுளின் தலையீடு அவசியம் தேவைப்படுகிறது. கிறிஸ்தவ இறையியலில் இயேசு கிறிஸ்து 2ஆம் ஆதாம் என்று அழைக்கப்படுகிறார். இந்த ஒப்பிடல் மனித குலத்தின் தோற்றம், பாவம் மற்றும் மீட்பு ஆகியவற்றை விளக்குகிறது. ஆதாம் மூலம் பாவமும் மரணமும் உலகிற்குள் நுழைந்தது போல இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கடவுளுடனான உறவும் நித்திய ஜீவனும் நுழைந்தது. 1 கொரிந்தியர் 15:22. 1 கொரிந்தியர் 15:45. இயேசு சிலுவையில் தன் ஜீவனை கொடுத்து மனிதர்களின் பாவங்களுக்கு பரிகாரம் செய்தார். இதன் மூலம் மனிதன் பாவத்திலிருந்து விடுதலை அடைந்து நித்திய ஜீவனை பெறும் வாய்ப்பை பெறுகிறான். ஆதாமின் பாவத்தால் மனிதனில் சிதைக்கப்பட்ட கடவுளின் சாயல் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மீட்டெடுக்கப்படுகிறது. இறையியல் மானுடவியலில் நித்திய வாழ்வு பற்றிய போதனைகள். இறையியல் மானுடவியல் நித்திய வாழ்வு, இட்டர்னல் லைஃப் என்பதை மனித வாழ்வின் இறுதி நோக்கம் மற்றும் பாவத்தின் பிடியிலிருந்து முழுமையாக விடுவிக்கப்படும் நிலை என்று விவரிக்கிறது. இது மரணத்திற்கு பிறகு ஆன்மா தொடர்ந்து இருக்கும் ஒரு நிலை மட்டுமல்ல, மாறாக ஒரு முழுமையான நிறைவான இருப்பு ஆகும். நித்திய வாழ்வு என்பது வெறும் முடிவில்லா காலம் அல்ல, அது கடவுளுடன் இருக்கும் உறவின் முழுமை. இது இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலில் வேரூன்றியுள்ளது. வாழ்வு என்பது ஒரு நபர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதன் மூலம் தொடங்கும் ஒரு உறவு. யோவான் 17:3. இந்த உறவு நித்திய காலத்திற்கும் நீடிக்கும். மனிதர்கள் பாவத்தினால் நித்திய மரணத்திற்கு தகுதியானவர்கள். ஆனால் இயேசு சிலுவையில் மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்ததன் மூலம் மனிதர்களுக்கு நித்திய வாழ்வுக்கான வழியை திறந்து வைத்தார். யோவான் 3:16. ரோமர் 6:23. இது ஒருவன் இயேசு கிறிஸ்துவில் வைக்கும் விசுவாசத்தின் மூலம் பெறப்படும் கடவுளுடனான நெருக்கமான உறவு. இது காலவரையற்ற ஆயுள் என்ற அர்த்தத்தை தாண்டி பரிசுத்தமும் அன்பும் ஆனந்தமும் நிறைந்த வாழ்வு. நித்திய வாழ்வு என்பது ஆத்துமா மட்டும் பரலோகம் செல்வது அல்ல, மாறாக இறுதி நாளில் விசுவாசிகளின் சரீரங்கள் உயிர்ப்பிக்கப்பட்டு மகிமையுள்ள சரீரங்களாக மாற்றப்படும். நாம் இப்போது கொண்டிருக்கும் அற்பமான பலவீனமான சரீரங்கள் இறுதி நியாய தீர்ப்பின் நாளில் இயேசு கிறிஸ்துவின் மகிமையான சரீரத்தைப் போல மாற்றப்படும். இது ஒரு புதிய சரீரம் அல்ல, மாறாக நமது பழைய சரீரத்தின் ஒரு மகிமையான அழியாத வடிவம். 1 கொரிந்தியர் 15:22-44 வரை. பிலிப்பியர் 3:21. நித்திய வாழ்வு கிறிஸ்தவர்களுக்கு ஒரு சிறந்த எதிர்காலத்தை உறுதியளிக்கிறது. அது பரலோகம், புதிய வானம், புதிய பூமி மற்றும் கடவுளின் முழுமையான பிரசன்னத்தை உள்ளடக்கியது. கடவுளால் மீட்கப்பட்டவர்கள் பாவத்தின் விளைவுகளிலிருந்து முழுமையாக விடுவிக்கப்பட்டு புதிய இயல்புடன் வாழும் நிலை இது. இயேசு கிறிஸ்துவின் மரணம் மற்றும் உயிர்த்தெழுதல் மூலம் இது சாத்தியமாகிறது. இந்த புதிய இயல்பு மனிதன் மீண்டும் கடவுளின் சாயலை முழுமையாக பிரதிபலிக்க உதவுகிறது.
நித்திய வாழ்வின் மிக முக்கியமான அம்சம் கடவுளின் நேரடி பிரசன்னத்தில் இருப்பது வெளிப்படுத்துதல். 21:3. இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களோடு அவர் வாசம் பண்ணுவார், அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள், தேவன் தாமே அவர்களோடு இருந்து அவர்களுடைய தேவனாயிருப்பார் என்று கூறுகிறது. இது மனிதன் கடவுளுடன் நெருங்கி ஒருபோதும் பிரியாமல் இருக்கும் ஒரு நிலையை விளக்குகிறது. நித்திய வாழ்வில் துக்கமோ நோயோ வலியோ மரணமோ இருக்காது. இது பாவத்தால் ஏற்பட்ட அனைத்து எதிர்மறை விளைவுகளில் இருந்தும் முழுமையான விடுதலையை குறிக்கிறது. வெளிப்படுத்துதல் 21:4. அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று கூறப்பட்டுள்ளது. நித்திய வாழ்வு என்பது மனிதனின் நல்ல செயல்களின் விளைவாக கிடைக்கும் ஒரு வெகுமதி அல்ல, மாறாக கடவுளின் கிருபையால் வழங்கப்படும் ஒரு பரிசு. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பவர்களுக்கு நித்திய வாழ்வு உண்டு. இது மனித வாழ்வின் போராட்டங்களுக்கு ஒரு அர்த்தத்தையும் நம்பிக்கையையும் அளிக்கிறது. இறையியல் மானுடவியலில் மனிதனின் பருப்பொருளில்லாத இயல்பு மனிதனின் உடல் பாகங்களுக்கு அப்பால் இருக்கும் கூறுகளை பற்றியது. இது மனிதனை மற்ற உயிரினங்களிலிருந்து வேறுபடுத்தி அவனுக்கு ஒரு தனித்துவமான நிலையை வழங்குகிறது. மனிதனின் பருப்பொருளில்லாத இயல்பு ஆத்துமா மற்றும் ஆவி ஆகியவற்றை உள்ளடக்கியது. மனிதனின் ஆத்துமா அவனது தனிப்பட்ட குணாதிசயங்கள், உணர்ச்சிகள், சிந்தனைகள் மற்றும் விருப்பங்களை உள்ளடக்கியது. இது அழியாதது. மனிதன் ஒரு முடிவெடுக்கும் உயிரினமாக தனது மனசாட்சி மூலம் செயல்படுகிறான். ஆதியாகமம் 2:7 குறிப்பிடப்படும் ஜீவாத்துமா என்பது மனிதனின் தனிப்பட்ட இருப்பு, அவனது உணர்வுகள், விருப்பங்கள் மற்றும் சிந்தனை திறன்களை குறிக்கிறது. மத்தேயு 16:26 உலகப் பொருட்களுக்கு மேலான ஆன்மாவின் நித்திய மதிப்பையும் முக்கியத்துவத்தையும் வலியுறுத்துகிறது. ஆவி என்பது மனிதனின் ஆன்மீக அம்சமாகும். இது கடவுளுடன் தொடர்பு கொள்ளும் மனிதனின் பகுதி. இந்த ஆவியின் மூலமாகவே மனிதன் கடவுளை துதிக்கவும் ஜெபிக்கவும் அவருடைய சத்தத்தை கேட்கவும் முடியும். இந்த அம்சம் மனிதனை பிற உயிரினங்களிலிருந்து வேறுபடுத்தி கடவுளுடன் ஒரு நேரடி உறவு கொள்ளும் வாய்ப்பை வழங்குகிறது. யோவான் 4:24 கடவுள் ஒரு ஆவியாக இருப்பதால் மனிதன் தனது ஆவியின் மூலம் மட்டுமே அவரை அணுக முடியும் என்பதை விளக்குகிறது. ஒரு கொரிந்தியர் 2:11 மனிதனின் ஆவி அவனுடைய உள் உலகத்தை புரிந்து கொள்ள உதவுகிறது என்பதையும், அதேபோல் தேவனுடைய ஆவி தேவனுடைய தன்மையை அறிய உதவுகிறது என்பதையும் கூறுகிறது. இறையியல் கோட்பாட்டின்படி ஒரு மனிதன் இறக்கும்போது அவனுடைய பருப்பொருள் இல்லாத இந்த அம்சங்கள் உடலை விட்டு பிரிந்து நித்தியத்திற்குள் நுழைகின்றன. மனிதன் பருப்பொருள் மற்றும் பருப்பொருள் இல்லாத கூறுகளை கொண்டவன். மனிதனின் பருப்பொருள் இல்லாத கூறுகளை குறித்து 3 முக்கிய கோட்பாடுகள் உள்ளன. ஒரே கூற்றுவாதம் மானிசம், இரு கூற்றுவாதம் டைகாட்டோமி மற்றும் முக்கூற்றுவாதம் ட்ரைகாட்டோமி. ஒரே கூற்றுவாதம் இக்கோட்பாட்டின்படி மனிதன் ஆவி, ஆத்துமா மற்றும் சரீரம் என பிரிக்க முடியாத ஒரே கூறாக படைக்கப்பட்டவன். மனிதன் இறக்கும்போது அவனது ஆன்மா அல்லது ஆவி சரீரத்திலிருந்து பிரிந்து போவதில்லை, மாறாக மனிதனின் முழுமையான இருப்பும் முடிவுக்கு வருகிறது. இக்கோட்பாடு மறுபிறவி அல்லது முழுமையான அழிவு போன்ற நம்பிக்கைகளுடன் தொடர்புடையது. இருகூற்றுவாதம் இக்கோட்பாட்டின்படி மனிதனின் இருப்பானது அழியக்கூடிய சரீரம் மற்றும் அழியாத ஆத்துமா என்ற இரு கூறுகளாக படைக்கப்பட்டது. இந்த 2 கூறுகளும் தனித்தனியானவை அல்ல, மாறாக அவை ஒன்றே என்று மத்தேயு 10:28 போதிக்கிறது. ஒரு மனிதன் இறக்கும்போது அவனது சரீரம் அழிகிறது, ஆனால் ஆத்துமா உடலை விட்டு பிரிந்து நித்தியத்திற்குள் நுழைகிறது. மேற்கத்திய கிறிஸ்தவம் மனிதர்கள் சரீரம் மற்றும் ஆத்துமா என்ற இரு கூறுகள் கொண்டவர்களாக படைக்கப்பட்டார்கள் என்று கற்பிக்கிறது. முக்கூற்றுவாதம் இக்கோட்பாட்டின்படி மனிதன் சரீரம், ஆத்துமா மற்றும் ஆவி ஆகிய 3 கூறுகளை கொண்டவன். இதில் சரீரம் மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்ட அழிந்து போகும் பகுதி. ஆத்துமா மனிதனின் உணர்ச்சிகள், மனம் மற்றும் விருப்பங்களை உள்ளடக்கியது. ஆவி கடவுளுடன் தொடர்பு கொள்ளும் மனிதனின் மிக ஆழமான ஆன்மீக பகுதி. கிழக்கத்திய கிறிஸ்தவம் இக்கோட்பாட்டை ஆதரிக்கிறது.
மனிதர்கள் இருகூறு கொண்டவர்களா அல்லது முக்கூறு கொண்டவர்களா? முக்கூற்றுவாதம். முக்கூற்றுவாதம் என்பது மனிதன் சரீரம், ஆத்துமா மற்றும் ஆவி ஆகிய 3 கூறுகளை கொண்டவன் என்று கூறுகிறது. இந்த கோட்பாட்டின் ஆதரவாளர்கள் தங்கள் வாதத்திற்கு வேதாகமத்திலிருந்து சில வசனங்களை முன்வைக்கின்றனர். 1 தெசலோனிக்கேயர் 5:23. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாயிருக்கும்படி காக்கப்படுவதாக. இந்த வசனம் ஆவி, ஆத்துமா மற்றும் சரீரம் என 3ஐயும் தனித்தனியாக பிரித்து காட்டுகிறது. எபிரேயர் 4:12. தேவனுடைய வார்த்தையானது ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாய் உருவ குத்துகிறதாயும். இந்த வசனம் ஆத்துமாவையும் ஆவியையும் பிரித்து காட்டுவதன் மூலம் அவை தனித்தனி கூறுகள் என்பதை உணர்த்துகிறது. இந்த வசனங்கள் மனிதனின் வெவ்வேறு பகுதிகளை புரிந்து கொள்ளவும், ஆத்துமா மற்றும் ஆவி ஆகியவை ஒன்றல்ல, ஆனால் ஒன்றுக்கொன்று நெருங்கிய தொடர்புடையவை என்பதையும் தெளிவுபடுத்துகின்றன. முக்கூற்றுவாதம் மனிதன் கடவுளின் திரித்துவத்தை தந்தை, குமாரன், பரிசுத்த ஆவி பிரதிபலிக்கிறான் என்று நம்புகிறது. மனிதனின் சரீரம், ஆத்துமா மற்றும் ஆவி ஆகிய 3 பகுதிகளும் ஒன்றிணைந்து ஒரு முழுமையான மனிதனை உருவாக்குகின்றன. மனிதன் மரணமடையும் போது அவனுடைய சரீரம் மட்டுமே அழிகிறது, ஆனால் அவனுடைய ஆத்துமாவும் ஆவியும் நித்தியத்திற்குள் பிரவேசிக்கின்றன. இது மனிதனின் மரணம் ஒரு முடிவல்ல, ஆனால் நித்திய வாழ்க்கையின் ஆரம்பம் என்ற நம்பிக்கையை அடிக்கோடிட்டு காட்டுகிறது. இருகூற்றுவாதம் மனிதன் பருப்பொருள் மற்றும் பருப்பொருள் இல்லாத கூறுகளின் கலவை என விளக்குகிறது. சரீரம் பருப்பொருள் பகுதியையும் ஆத்துமா அல்லது ஆவி பருப்பொருள் இல்லாத பகுதியையும் குறிக்கின்றன. மத்தேயு 10:28 மற்றும் யாக்கோபு 2:26 போன்ற வசனங்கள் மனிதனின் இரு கூறுகளை பற்றி தெளிவாக குறிப்பிடுகின்றன. ஆவி, ஆத்துமா ஒரு சேர பயன்படுத்தப்படும் சொற்கள். இருகூற்றுவாதத்தின்படி ஆவி மற்றும் ஆத்துமா ஆகிய 2 சொற்களும் வேதாகமத்தில் ஒன்றுக்கொன்று மாற்றாக பயன்படுத்தப்பட்டுள்ளன. யோவான் 12:27 இப்பொழுது என் ஆத்துமா கலங்குகிறது. யோவான் 13:21 இயேசு ஆவியிலே கலங்கி. இந்த 2 வசனங்களும் ஆவி மற்றும் ஆத்துமா ஆகிய 2ம் தனித்தனி கூறுகள் அல்ல, மாறாக மனிதனின் ஒரே உள்ளார்ந்த இருப்பை குறிக்கின்றன என்று கூறுகின்றது. லூக்கா 23:46 பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். அப்போஸ்தலர் 7:59 ஸ்தேவான் கல்லெறியப்பட்டு மரிக்கும்போது கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று கூறினார். இந்த 2 நிகழ்வுகளும் மரணத்தின் போது மனிதனின் பருப்பொருள் இல்லாத பகுதி உடலை விட்டு பிரிந்து தேவனிடம் செல்கிறது என்பதை காட்டுகின்றன. இங்கும் ஆவி என்பது ஆத்துமாவை குறிப்பதாகவே கருதப்படுகிறது. பிலிப்பியர் 1:23 பவுல் மரணத்தின் போது அவருடைய ஆத்துமா அல்லது ஆவி கிறிஸ்துவுடன் இருக்கச் செல்லும் என்பதை தெளிவாக குறிப்பிடுகிறார். இது உடலிலிருந்து ஆன்மீக பகுதி பிரியும் நிகழ்வை உறுதிப்படுத்துகிறது. முக்கூற்றுவாதத்தை விட இந்த இருகூற்றுவாதமே விவிலியத்தின் பெரும் பகுதிகளுக்கு பொருத்தமாக இருக்கின்றது. மனிதனின் ஆவி மற்றும் ஆத்துமா ஆகியவற்றை முழுமையாக பிரித்து பார்ப்பது என்பது மிகவும் சவாலானது. எபிரேயர் 4:12 ஏனென்றால் அவை இரண்டும் மனிதனின் அத்தியாவசிய அங்கங்களாக ஒன்றோடு ஒன்று நெருக்கமாக பிணைந்துள்ளன. இது ஒரு நாணயத்தின் 2 பக்கங்களைப் போன்றது. அவற்றின் செயல்பாடுகள் வேறுபட்டாலும் அவை ஒரு முழுமையான இருப்பை உருவாக்குகின்றன. இந்த வசனம் ஆவியையும் ஆத்துமாவையும் பிரிப்பது எவ்வளவு கடினம் என்பதை விளக்குகிறது. அதை தேவனுடைய வார்த்தையால் மட்டுமே செய்ய முடியும் என்றும் கூறுகிறது. மனிதனால் இது சாத்தியமில்லை, ஏனெனில் அவனும் இந்த 3 கூறுகளில் ஒருவன் மனிதன் இறக்கும்போது அவனது சரீரம் மட்டுமே அழியும், ஆனால் அவனது ஆத்துமாவும் ஆவியும் உடலை விட்டு பிரிந்து நித்தியத்திற்குள் நுழைகின்றன. இந்த நேரத்தில் அவை பிரிக்கப்படுகின்றனவா அல்லது ஒன்றாகவே இருக்கின்றனவா என்பது விவாதத்திற்குரிய விஷயம். பெரும்பாலான இறையியல் அறிஞர்கள் இந்த இரண்டும் ஒன்றாகவே நித்தியத்திற்குள் நுழைவதாக நம்புகிறார்கள்.
மனிதனின் பருப்பொருள் இல்லாத இயல்பு 2 கூறுகளை கொண்டதா அல்லது 3 கூறுகளை கொண்டதா என்ற விவாதம் இருந்தாலும், நமது சரீரம் பரிசுத்தமும் கடவுளுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும் என்பதே முக்கியமானது. முதல் கொரிந்தியர் 6:19, ரோமர் 12:1. இந்த வசனங்கள் நமது சரீரத்தின் புனிதத்தன்மையையும் முக்கியத்துவத்தையும் மிக தெளிவாக எடுத்துரைக்கின்றன. நமது சரீரம் வெறும் ஒரு பாத்திரம் அல்ல, அது பரிசுத்த ஆவியானவர் வாழும் இடமாகும். எனவே அதை பாவம் மற்றும் அசுத்தங்களிலிருந்து விலக்கி சுத்தமாகவும் பரிசுத்தமாகவும் காப்பது ஒவ்வொரு கிறிஸ்தவரின் கடமையாகும். ஆத்துமாவின் தோற்றம் குறித்த கோட்பாடுகள் 3 முக்கிய பிரிவுகளை கொண்டுள்ளன. ஆத்துமா ஏற்கனவே படைக்கப்பட்டது, pre-existence of the soul. இந்த கோட்பாட்டின்படி மனித ஆத்துமாக்கள் உடல்கள் தோன்றுவதற்கு முன்பே கடவுளால் படைக்கப்பட்டு பரலோகத்தில் இருக்கின்றன. ஒரு குழந்தை தாயின் வயிற்றில் உருவாகும் போது கடவுள் அந்த ஆத்துமாவை உடலுடன் இணைக்கிறார். இந்த கோட்பாடு இந்து, பௌத்தம் மற்றும் சமணம் போன்ற மதங்களில் காணப்படும் மறுபிறவி அல்லது ரீஇன்கார்னேஷன் நம்பிக்கைகளுக்கு இணையாக உள்ளது. இருப்பினும் கிறிஸ்தவ வேதாகமத்தில் இதை ஆதரிக்க நேரடியான சான்றுகள் இல்லை. சிலர் இந்த கோட்பாடு வேதாகமத்தின் போதனைகளுக்கு முரணாக இருப்பதாக கருதுகின்றனர், ஏனெனில் அது ஆத்துமா ஒரு முறை மட்டுமே வாழும் என்ற அடிப்படை நம்பிக்கையை எதிர்க்கிறது. படைப்பு கோட்பாடு, கிரியேஷனிசம். இந்த கோட்பாட்டின்படி ஒவ்வொரு முறையும் ஒரு புதிய மனிதன் தாயின் கருவில் உருவாகும் போது கடவுள் அவனுக்கென ஒரு புதிய ஆத்துமாவை நேரடியாக படைத்து அனுப்புகிறார். இது ஆத்துமாவும் சரீரமும் தனித்தனியானவை என்ற கருத்தை ஆதரிக்கிறது. எபிரேயர் 12:9 கடவுள் ஆவிகளின் பிதா, ஃபாதர் ஆஃப் ஸ்பிரிட்ஸ் என்று குறிப்பிடப்படுகிறார். இந்த வசனம் ஆத்துமாக்களை படைப்பவர் கடவுள்தான் என்பதை காட்டுகிறது. சங்கீதம் 139, 13 முதல் 16 வரையில், என் தாயின் கர்ப்பத்தில் என்னை உருவாக்கினீர், நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லப்பட்டிருப்பது ஒவ்வொரு குழந்தையின் உருவாக்கத்திலும் கடவுள் தனிப்பட்ட முறையில் ஈடுபடுகிறார் என்பதை உணர்த்துகிறது. இந்த கோட்பாடு கடவுளுடைய ஒவ்வொரு படைப்பும் எவ்வளவு தனித்துவமானது என்பதை காட்டுகிறது. சந்ததி வழி கோட்பாடு, ட்ரடியூசியனிசம். இக்கோட்பாட்டின்படி ஆத்துமாவும் சரீரமும் பெற்றோரிடமிருந்து சந்ததிக்கு பரம்பரையாக வருகின்றன. ரோமர் 5:12 ஒரே மனுஷனாலே பாவமும் உலகத்திலே பிரவேசித்தது போல எல்லா மனுஷருக்கும் மரணம் வந்தது என்று கூறுகிறது. இந்த வசனம் பரம்பரை பாவம் எப்படி ஆதாமிலிருந்து சந்ததிக்கு கடத்தப்பட்டது என்பதை விளக்க உதவுகிறது. ஆதாம் தனது சாயலில் பிள்ளைகளை பெற்றதால் பாவ இயல்பும் ஆத்துமாவுடன் சேர்ந்து கடத்தப்படுகிறது என்று இது கூறுகிறது. ஆதியாகமம் 5:3. இந்த கோட்பாடு கடவுள் பரிசுத்தமானவர், அவர் பாவ இயல்புள்ள ஆத்துமாவை ஒருபோதும் படைக்க மாட்டார் என்ற கருத்துடன் முரண்படுகிறது. மேலும் இயேசுவின் ஆத்துமா எவ்வாறு வந்தது என்ற கேள்விக்கு இது தெளிவான பதில் அளிப்பதில்லை, ஏனெனில் அவர் பாவமற்றவராக பிறந்தார். ஆத்துமாவின் தோற்றத்தில் கடவுளின் பங்கு. மேலே கூறப்பட்ட கோட்பாடுகளில் வேறுபாடுகள் இருந்தாலும் ஒரு குழந்தையின் ஆத்துமா கடவுளால் மட்டுமே வர முடியும், ஏனென்றால் கடவுளே அனைத்து உயிர்களின் ஊற்று என்பதை வேதாகமம் தெளிவாக போதிக்கிறது. சங்கீதம் 127:3 சந்ததி கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்று கூறுகிறது. இது ஒரு குழந்தை உருவாவது பெற்றோரின் விருப்பத்தால் மட்டுமல்ல, அது கடவுளின் ஒரு பரிசு மற்றும் அவருடைய கிருபையால் தான் நடக்கிறது. பல தம்பதியினர் எவ்வளவோ பிரயாசப்பட்டும் குழந்தை பிறக்காமல் இருப்பதும் பின்னர் இறுதியாக கடவுளின் அருளால் கருத்தரிப்பதும் மனிதர்களின் செயல்பாடு மட்டுமல்ல, அதற்கு அப்பாற்பட்ட ஒரு தெய்வீக சக்தி உள்ளது என்பதை உணர்த்துகிறது. மனிதர்கள் கருத்தரிக்கும் ஆற்றலை கொண்டிருந்தாலும் அது கடவுளின் அனுமதி மற்றும் நேரடி தலையீட்டின் மூலமே முழுமை பெறுகிறது என்பதில் மாற்று கருத்து இல்லை. மனிதனின் ஆத்துமா பாவம் செய்ய முடியுமா? வேதாகமத்தின்படி மனிதனின் ஆவியும் ஆத்துமாவும் பாவம் செய்ய முடியும். மனிதனின் பாவ இயல்பு அவனது சரீரத்தை மட்டுமல்ல, அவனுடைய ஆவி மற்றும் ஆத்துமாவையும் பாதிக்கிறது. சங்கீதம் 106:15 அவர்கள் தங்கள் இச்சையை கேட்டபோது அவர் அவர்கள் வேண்டுதலின்படி கொடுத்தார்,
ஆனாலும் அவர்கள் ஆத்துமாவில் இளைப்பை அனுப்பினார் என்று கூறுகிறது. இங்கு பாவம் ஆத்துமாவை பாதித்து அதை பலவீனப்படுத்துகிறது என்பதை காணலாம். 26:9 என் ஆத்துமா உம்மை வாஞ்சிக்கிறது, என் ஆவியும் உம்மை தேடுகிறது என்று கூறுகிறது. இங்கே ஆவி என்பது கடவுளுடன் தொடர்பு கொள்ளும் மனிதனின் பகுதி. ஆனால் ஏசாயா 57:16 ஏனெனில் என் சினம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்காது, நான் கோபம் கொண்டால் நான் உண்டாக்கிய ஆவி சோர்ந்து போகும் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த வசனம் பாவம் கடவுளிடமிருந்து நம்மை பிரிக்கும் போது நம்முடைய ஆவி சோர்ந்து போகும் என்பதை காட்டுகிறது. வேதாகமம் பாவம் முதலில் மனிதனின் இருதயத்தில் ஆரம்பிக்கிறது என்று கூறுகிறது. இது பெரும்பாலும் ஆத்துமாவை குறிக்கிறது. இயேசு ஒருவனுக்குள்ளே வெளியிலிருந்து போகிறதொன்றும் அவனை கரைப்படுத்த மாட்டாது, அவனுக்குள்ளிருந்து புறப்படுகிறவைகளே மனுஷனை கரைப்படுத்தும் என்று கூறினார். மார்க்கு 7:15. மேலும் அவர் தீய சிந்தனைகள், விபசாரம், வேசித்தனம், கொலை, திருட்டு, பேராசை, பொல்லாங்கு, கபடம், காமவிகாரம், வன்கண், தூஷணம், பெருமை, மதிகேடு ஆகியவை இருதயத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை கரைப்படுத்தும் என்றார். மார்க்கு 7:21-23 வரை. இந்த தீய எண்ணங்கள் அனைத்தும் ஆத்துமாவின் செயல்பாடுகள்தான். மரணத்திற்கு பின் வாழ்க்கை பற்றிய இறையியல் மானுடவியல் போதனைகள் மனிதன் சரீரம் மற்றும் ஆவி ஆத்துமா ஆகிய இரட்டை இயல்பு கொண்டவன். எனவே மரணம் என்பது ஆவி ஆத்துமா சரீரத்திலிருந்து பிரிந்து செல்லும் ஒரு நிகழ்வு என வேதாகமம் போதிக்கிறது. ஒரு ராஜாக்கள் 17:21 தேவனாகிய கர்த்தாவே இந்த பிள்ளையின் ஆத்துமா அவனுக்குள் திரும்பும்படி செய்யும் என்று எலியா ஜெபித்த போது பிள்ளையின் ஆத்துமா அவனுக்குள் திரும்பி வந்தது. இது ஆத்துமா சரீரத்திலிருந்து வெளியேற முடியும் என்பதை காட்டுகிறது. பிரசங்கி 12:7 மண்ணானது பூமியில் அதற்கு முன்பிருந்தது போல திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு திரும்பி போகிறது என்று கூறுகிறது. இது மனிதனின் சரீரம் மண்ணுக்கு திரும்பும், ஆனால் ஆத்துமா கடவுளிடம் திரும்பிச் செல்லும் என்பதை காட்டுகிறது. பிலிப்பியர் 1:23 ஒரு விசுவாசியின் ஆத்துமா மரணத்திற்கு பிறகு கடவுளுடன் இருக்க விரும்புகிறது என்பதை காட்டுகிறது. மரணத்திற்கு பின் 2 முக்கிய நிலைகள் உள்ளன. இயேசு கிறிஸ்துவில் விசுவாசம் வைத்தவர்கள் மரணத்தின் பின் உடனடியாக கிறிஸ்துவின் பிரசன்னத்தில் இருப்பார்கள். பிலிப்பியர் 1:23 மற்றும் 2 கொரிந்தியர் 5:8 ஆகிய வசனங்கள் விசுவாசிகள் மரணத்தின் பின் உடனடியாக பரலோகத்திற்கு சென்று கிறிஸ்துவுடன் இருப்பார்கள் என்பதை காட்டுகிறது. இயேசு கிறிஸ்துவில் விசுவாசம் வைக்காதவர்கள் மரணத்தின் பின் உடனடியாக ஒரு துன்ப நிலையான பாதாளத்திற்கு செல்வார்கள். லூக்கா 16:19-31 வரை. பாதாளம் என்பது நிரந்தரமான நரகமல்ல, அது ஒரு தற்காலிகமான நிலை. உலகத்தின் முடிவில் இயேசு கிறிஸ்து நியாயம் தீர்க்க வரும்போது பாதாளத்தில் உள்ள அனைவரும் உயிர்த்தெழுந்து வெள்ளை சிம்மாசன நியாய தீர்ப்பிற்கு முன் நிற்பார்கள். நியாய தீர்ப்பு பற்றிய இறையியல் மானுடவியல் போதனைகள். இறையியல் மானுடவியலானது மரணத்திற்கும் கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்கும் இடையில் ஒரு காலம் இருக்கிறது என்று விளக்குகிறது. இந்த நேரத்தில் மனிதர்களின் ஆத்துமாக்கள் ஒரு தற்காலிக இடத்தில் நியாய தீர்ப்பிற்காக காத்திருக்கின்றன. மனிதன் மரணத்திற்கு பின் மீண்டும் ஒரு உடல் உயிர்த்தெழுதலை அனுபவிப்பான் என்று இது விளக்குகிறது. இது இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற அனைவருக்கும் அளிக்கப்படும் வாக்குத்தத்தம். இறையியல் மானுடவியலில் நித்திய ஜீவனுக்கான உயிர்த்தெழுதல் மற்றும் நியாய தீர்ப்புக்கான உயிர்த்தெழுதல் என்று 2 வகையான உயிர்த்தெழுதல்கள் போதிக்கப்படுகின்றன. நித்திய ஜீவனுக்கான உயிர்த்தெழுதல். இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவருடைய போதனைகளின்படி வாழ்ந்தவர்கள் இந்த உயிர்த்தெழுதலை பெறுவார்கள். இது நித்திய வாழ்வுக்கு வழிவகுக்கும். பிலிப்பியர் 3:21 இந்த உயிர்த்தெழுதலில் நாம் பெறும் சரீரம் அழியாததும் பரிசுத்தமானதும் நித்தியமானதுமாக இருக்கும். நியாய தீர்ப்புக்கான உயிர்த்தெழுதல். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காதவர்கள் இந்த உயிர்த்தெழுதலை அடைவார்கள். யோவான் 5:29 இந்த உயிர்த்தெழுதலுக்கு பின் அவர்கள் தங்கள் பாவங்களுக்கு நியாய தீர்ப்பு அடைந்து நித்திய தண்டனையை பெறுவார்கள்.
உலகத்தின் முடிவில் அனைத்து மனிதர்களும் அவர்களின் செயல்களின்படி நியாயம் தீர்க்கப்படுவார்கள். எபிரேயர் 9:27, வெளிப்படுத்துதல் 20:12. விசுவாசிகள் பரலோகத்தில் நித்திய வாழ்வையும் அவிசுவாசிகள் நரகத்தில் நித்திய தண்டனையையும் அனுபவிப்பார்கள். இறுதி நியாய தீர்ப்பு என்பது தண்டனை கொடுப்பதற்காக மட்டுமல்ல, அது கடவுளின் நீதியை நிலைநாட்டும் ஒரு நிகழ்வாகும். இது மனிதனின் இருப்பின் இறுதி நிலையை தீர்மானிக்கிறது. மரணமும் வாழ்வின் அர்த்தமும் பற்றிய இறையியல் மானுடவியல் போதனை. மனிதன் மற்ற உயிரினங்களைப் போலன்றி தனது கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் பற்றி அக்கறை கொள்கிறான். இதுவே அவனது ஆன்மீக இயல்பை உணர்த்துகிறது. மரணமே முடிவு அல்ல. இந்த உலகில் பலர் மரணத்தோடு எல்லாம் முடிந்து விடுகிறது என்று நம்புகிறார்கள். ஆனால் மரணமே முடிவு என்றால் இந்த வாழ்க்கை உண்மையிலேயே அர்த்தமற்றது. நாம் ஏன் நல்லவர்களாக இருக்க வேண்டும், ஏன் துன்பங்களை தாங்க வேண்டும், ஏன் அன்பு செய்ய வேண்டும் போன்ற கேள்விகளுக்கு பதில்கள் கிடைக்காது. மரணத்திற்கு பிந்தைய வாழ்க்கை, மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை உண்டு என்றால் நம்முடைய செயல்களுக்கு ஒரு அர்த்தமும் விளைவும் உண்டு. அது நமக்கு நல்லதாகவோ அல்லது கெட்டதாகவோ இருக்கலாம். மனிதனின் இறுதி நிலை. மத்தேயு 25:31 இயேசு, மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையோடு வரும்போது எல்லா பரிசுத்த தூதர்களும் அவரோடு கூட வருவார்கள். அப்பொழுது அவர் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார் என்று கூறுகிறார். இது மனித குலத்தின் இறுதி நியாய தீர்ப்பை விவரிக்கிறது. மனிதனின் இறுதி நிலை அவன் கடவுளை சார்ந்து வாழ்ந்தானா அல்லது சாராமல் வாழ்ந்தானா என்பதை பொறுத்தது. கடவுளை சார்ந்த வாழ்வு. கடவுளை சார்ந்தே வாழ்ந்தவர்கள் நித்திய வாழ்வை அடைவார்கள். அவர்கள் பரலோகத்தில் நித்திய காலமும் கடவுளுடன் இருப்பார்கள். கடவுளை சாராத வாழ்வு. கடவுளை சாராமல் வாழ்ந்தவர்கள் நித்திய மரணத்தை அடைவார்கள். இந்த இரு முடிவுகளையும் ஒவ்வொரு மனிதனும் சந்தித்தே ஆக வேண்டும். இதுவே மனித வாழ்வின் அர்த்தத்தை உணர்த்துகிறது. மனித வாழ்வின் நோக்கம் பற்றி இறையியல் மானுடவியல் போதனைகள். மனித வாழ்வின் நோக்கம் தேவனுடனான உறவில் தங்கியுள்ளது என்பதே இறையியல் மானுடவியலின் முக்கிய போதனையாகும். மனிதன் தேவனின் சாயலாக படைக்கப்பட்டதாலும் பாவத்தினால் அந்த உறவு முறிந்து போனதாலும் அதை மீண்டும் நிலைநாட்டுவதே மனித வாழ்வின் பிரதான நோக்கமாகும். மனிதன் கடவுளுடன் தொடர்பு கொள்ளும் வகையில் படைக்கப்பட்டான். ஆதியாகமம் 1:27. அதுவே அவனுடைய வாழ்க்கைக்கு அர்த்தமும் நோக்கமும் கொடுக்கும் ஒரே வழி. இது இல்லாத வாழ்க்கை நிறைவற்றதாகும். மனித வாழ்வின் இன்னொரு நோக்கம் கடவுளை மகிமைப்படுத்துவதாகும். நாம் செய்யும் ஒவ்வொரு காரியமும், நமது திறமைகளும் நமது செயல்களும் கடவுளின் மகிமையை வெளிப்படுத்த வேண்டும். ஏசாயா 43:7. மனிதன் கடவுளால் படைக்கப்பட்டதால் அவனுடைய வாழ்வின் இறுதி நோக்கம் படைப்பாளரை மகிமைப்படுத்துவதே. கடவுளின் சித்தத்தின்படி வாழ்வது மனித வாழ்வின் முக்கியமான நோக்கங்களில் ஒன்று. கடவுள் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு குறிப்பிட்ட திட்டத்தை கொண்டுள்ளார். அதை கண்டறிந்து அதை நிறைவேற்றுவதே நமது கடமை. எபேசியர் 2:10. கடவுளை மகிமைப்படுத்துவதின் ஒரு பகுதி பிறருக்கு சேவை செய்வதாகும். மார்க்கு 10:45. பிறருக்கு சேவை செய்வதன் மூலம் நாம் கடவுளுக்கு சேவை செய்கிறோம். இது மனித வாழ்வில் அன்பு, தியாகம் மற்றும் இரக்கம் ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது. இவை அனைத்தும் மனித வாழ்வின் நோக்கத்தை பற்றிய இறையியல் மானுடவியலின் மையக் கருத்துக்களாகும். மனிதர்களின் கண்ணியம் பற்றிய இறையியல் மானுடவியல் போதனைகள். மனிதர்கள் கடவுளின் சாயலில் படைக்கப்பட்டிருப்பதால் அவர்களுக்கு கண்ணியமும் ஒரு குறிப்பிட்ட அதிகாரமும் உண்டு. ஆதியாகமம் 1:27. இந்த சாயல் மனிதனை மற்ற உயிரினங்களிலிருந்து தனித்துவப்படுத்துகிறது. ஆதியாகமம் 1:28. நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் ஊறுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று கடவுள் கூறினார். இந்த வசனங்கள் மனிதன் கடவுளின் பிரதிநிதியாக இருந்து பூமியை ஆளுகை செய்யும் பொறுப்பை கொண்டிருக்கிறான் என்பதை காட்டுகின்றன. பாவத்தினால் மனிதன் தனது தெய்வீக சாயலை இழந்தாலும் அது முழுமையாக அழிக்கப்படவில்லை. இயேசு கிறிஸ்து மனித அவதாரம் எடுத்தது
மனித கண்ணியத்தின் முக்கியத்துவத்தை மீண்டும் வலியுறுத்துகிறது. அவர் மனிதனாக பிறந்து சிலுவையில் மரித்து மனிதர்களை பாவத்தில் இருந்து மீட்டார். இது ஒவ்வொரு மனிதனும் எவ்வளவு மதிப்புமிக்கவன் என்பதை தெளிவுபடுத்துகிறது. இயேசுவின் மீட்பு பணி மனிதனின் கண்ணியத்தை மீண்டும் நிலைநிறுத்துகிறது. இறையியல் மானுடவியல் மனித கண்ணியத்திற்கு எதிரான சில செயல்களை கண்டிக்கிறது. இனம், மொழி, சாதி, பாலின பாகுபாடு இவை மனிதனின் உள்ளார்ந்த மதிப்பை மறுக்கின்றன. அடிமைத்தனம், சுரண்டல் மற்றும் பிற வகையான மனித உரிமை மீறல்கள் மனிதனின் கண்ணியத்திற்கு எதிரானவை. கருச்சிதைவு மற்றும் சிசுக்கொலை செயல்கள் ஒரு மனிதனின் கண்ணியத்தை மறுக்கின்றன. இது ஒவ்வொரு மனிதனும் ஒரு உன்னத நோக்கத்துடனும் மதிப்புடனும் படைக்கப்பட்டவன் என்று கூறுகிறது. முடிவுரை: இறையியல் மானுடவியல் என்பது மனிதனை பற்றிய ஒரு முழுமையான ஆழமான புரிதலை வழங்குகிறது. இது வெறும் கோட்பாட்டு பாடமாக இல்லாமல் மனித வாழ்வின் அர்த்தம், நோக்கம் மற்றும் ஆன்மீக பயணத்தை புரிந்து கொள்ள உதவுகிறது. இந்த ஆய்வு மனிதன் கடவுளின் சாயலாக படைக்கப்பட்டவன், அவனுக்கு பாவத்தின் காரணமாக ஏற்பட்ட பிளவு மற்றும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் கிடைக்கப்பெற்ற மீட்பு ஆகிய முக்கிய கருத்துக்களை வலியுறுத்துகிறது. இறுதியில் இறையியல் மானுடவியல் மனிதன் தனது பலவீனங்களை உணர்ந்து கடவுளின் அன்பையும் கருணையையும் ஏற்று நித்திய வாழ்வை நோக்கி பயணிக்க அழைக்கிறது. இந்த ஆய்வு மனிதன் யார், அவன் எதற்காக படைக்கப்பட்டான், அவனது இறுதி நிலை என்ன போன்ற அடிப்படை கேள்விகளுக்கு விவிலிய மற்றும் இறையியல் அடிப்படையிலான தீர்வுகளை அளிக்கிறது. இறையியல் மானுடவியல் மனிதன் வெறும் பூமிக்குரிய ஜீவன் அல்ல, மாறாக நித்தியத்தின் பங்குதாரன் என்பதை நமக்கு உணர்த்துகிறது. நமது பலவீனங்களும் குறைபாடுகளும் இருந்த போதிலும் கடவுள் நம்மை அன்பின் அடிப்படையில் படைத்துள்ளார் என்பதையும் நம்மை மீட்டெடுக்க எப்போதும் ஆயத்தமாக இருக்கிறார் என்பதையும் இது தெளிவுபடுத்துகிறது. இறுதியாக இறையியல் மானுடவியல் மனிதன் யார், ஏன் படைக்கப்பட்டான், அவனுடைய வாழ்வின் இறுதி நோக்கம் என்ன என்பதை பற்றிய புரிதலை வழங்குகிறது. இது மனிதனை பூமிக்குரிய அழியும் ஜீவன் என்ற நிலையிலிருந்து தேவனின் நித்திய ராஜ்யத்தின் பங்குதாரன் என்ற நிலைக்கு உயர்த்துகிறது. இந்த புரிதல் தனிப்பட்ட வாழ்க்கையில் நம்பிக்கை, ஆறுதல் மற்றும் ஆழமான ஆன்மீக நோக்கு நிலையை வழங்குகிறது.